நெதர்லாண்ட்ஸில் இன்கம் டேக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் சிஸ்டம் மூலியமாக தான் கால்குலேட் பண்ணுவாங்க. பாக்ஸ் 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு 3 பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாமே வந்து இந்த டிஃப்ரெண்ட் பாக்ஸஸில் போய் உட்காரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்கம் இருக்கு இல்லையா, அதாவது வேலைக்கு போய் சம்பளம் வருது இல்லையா, அதுக்கான இன்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் 1 அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். பாக்ஸ் 3ல பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் இப்போ நம்ம ஒரு செகண்ட் வீடு வச்சிருக்கிறோம், இல்லை வந்து அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கிறோம், அதுலேருந்து வரக்கூடிய இன்கம், நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு, அதை தவிர இந்த ஈக்விட்டியில் அதாவது ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பாக்ஸ் 3 அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன்ல தான் வரும். அந்த பாக்ஸ் 3ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அன்டில் 2028 வரைக்கும், அதாவது இப்போ கரண்டா இருக்கக்கூடிய மெத்தட் படி ஒரு விதமா டாக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு விதமான டாக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து 2028ல இருந்து கம்ப்ளீட்டாவே ஒரு ரீஃபார்ம் பண்ணி டோட்டலாவே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாசிட்டிவான விதத்தில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாம கொஞ்சம் நெகட்டிவான விதத்தில் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான இந்த பில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் 2021ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டிஸ்கஷன் இது. இப்போ பாத்தீங்கன்னா 12 February 2026 அன்னைக்கு அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2028ல இருந்து இந்த புதுசா கேபிட்டல் growth டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி. இது வந்து பெருசா இங்க இருக்கக்கூடிய டச் மக்களோ ஈவன் யாரா இருந்தாலுமே சரி, நெதர்லாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிற எல்லாருக்குமே வந்து அவ்வளோ பாசிட்டிவா இதை வந்து அவங்க ரிசீவ் பண்ணல. ரொம்ப ஒரு நெகட்டிவான நியூஸ் அது ரிசீவ் ஆயிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல போறேன், உங்களுக்கே புரியும். அது இப்போ கரண்டா இருக்கிற டாக்ஸ் கால்குலேஷன் படி நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அசியூம்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் போட்டு அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு டாக்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த புது மெத்தட் படி நம்ம வந்து அன்ரியலைஸ்டு கெயின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குமே வந்து இப்போ இந்த புது மெத்தட் படி நம்மளோட அன்ரியலைஸ்டு கெயின்ஸுக்குமே வந்து கம்ப்ளீட்டா இந்த டாக்ஸ் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால என்ன டிஃபரன்ஸ், அதனால என்ன ஆக போகுது, இது வந்து பெனிஃபிட்டா இம்பாக்டா, இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு கால்குலேஷன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அது புரியுதா அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் இன் கேஸ் புரியலனா மறுபடியும் இந்த வீடியோ இன்னொரு தடவை பொறுமையா கேளுங்க, சோ தட் உங்களுக்கு அது புரியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிஸ்டம் படி இந்த assumed rate of return அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 100K வச்சிருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேச்சுக்கு தாங்க சொல்றேன், எல்லார்ட்டையும் இருக்காது, பட் ஸ்டில் இருந்தால் நம்ம இந்த கால்குலேஷன் எக்ஸாம்பிளுக்காக ஒரு ரவுண்ட் நம்பரை 100K எடுத்துப்போம். ஸோ அந்த 100K வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல இருந்து 1.44% வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், அதாவது இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் இருக்குது. அண்ட் செகண்ட் வந்து நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டிருக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கானதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு 5.88%, ஓகே ரஃப்லி 6% வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அசியூம் பண்றாங்க. சோ இந்த அசியூம்டு ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு இங்க இருக்கக்கூடிய டச் கவர்மெண்ட் வந்து 36% வரைக்கும் டாக்ஸ் அப்ளை பண்றாங்க. இதுதான் வந்து இப்ப கரண்டா இருக்கக்கூடிய கான்செப்ட். அண்ட் அதோடவே வந்து நம்ம கரண்டா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்ல அப் டு 57,000 euros, சம்திங் லைக் 57,000 euros வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து இந்த எக்ஸம்ஷன் கொடுத்துறாங்க. அதுக்கு மேல இருக்கிற அமௌண்ட்டுக்கு தான் நான் சொன்ன அந்த 1.44% வந்து அப்ளை பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 100K சேவிங்ஸ்ல வச்சிருக்கோம், பிளஸ் இன்னும் ஒரு 200K euros வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னா ரஃப்லி நம்மளோட ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 33% அண்ட் 66% வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் 33% வந்து சேவிங்ஸ்லையும் இருக்கு. ஸோ இந்த டோட்டல் வேல்யூல இருந்து நம்மளுக்கு வந்து அந்த 57,000 euros, அதாவது அந்த எக்ஸம்டட் அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சிருவாங்க. எடுத்து வச்சுட்டு பாக்கி இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு சேவிங்ஸ்க்கு வந்து எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்னோ, அதாவது அசியூம்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 1.44%. ஸோ இந்த விதத்தில் கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரஃப்லி ஒரு 10,500 euro நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஸோ அதுக்கு 36% டாக்ஸ் போட்டு ரஃப்லி 3,900 euros வந்து நம்மளுக்கு டாக்ஸ் அப்ளை ஆகும். இது வந்து ஒரு நாமினல் சினாரியோ. இதுவே வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, நம்மளுக்கு வந்து இவங்க சொல்றாங்க இல்லையா 6% நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கிறோம், பட் ஆனால் அந்த வருஷம் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, கிரிப்டோ ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, 4% தான் 3% தான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா நம்மளால அதை திருப்பி கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட்டை நம்மளால வாங்கவும் முடியும். பட் அதை நேச்சுரலாக அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நம்ம திரும்பி வந்து இந்த நெகட்டிவ் இதை ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளால ரிட்டர்ன் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் நம்ம லாஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லை ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு 6% தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 6%லேருந்து 36% டாக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த புது சிஸ்டம்க்கு போவோம். மறுபடியும் அதே 100K சேவிங்ஸில் வச்சிருக்கிறோம், 200K வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டிருக்கிறோம். சேவிங்ஸ்க்கு ஒரு 2% போட்டால் ஒரு 2,000. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய், 20,000 euro நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுபடி நம்ம வந்து அந்த 22,000 euro ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் சேர்த்து நம்ம டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி கால்குலேட் பண்ணோம்னா 36% ஆஃப் 22,000 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7,500 8,000 euro கிட்ட உங்களுக்கு டாக்ஸ் வந்துடும். ஸோ முன்னாடி நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணோம், அந்த மெத்தட் படி வெறும் 3,900 euro கிட்ட தான் வந்திருக்கு. இந்த நியூ மெத்தட் படி கிட்டத்தட்ட 8,000 euros வந்து நம்ம டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இதில் ஒரு சின்ன கேட்ச் என்ன அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து நம்ம விற்கவே இல்லை, அதாவது நம்ம ஸ்டாக்ஸை இயர் ஸ்டார்டிங்கில் வாங்குறோம், இயர் எண்டில் நம்ம விற்கல அப்படின்னாலுமே அந்த ஸ்டாக்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் நம்பர் நம்மளோட அக்கௌண்ட்ல காட்டும் இல்லையா, அதை எடுத்து
சேர்த்து அவங்க வந்து டேக்ஸ் பண்ணுறாங்க. இதை தான் வந்து அன்ரியலைஸ்டு கெயின்ஸை கூட அவங்க டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம திருப்பி பே பண்ணணும் அப்படின்னா, அதாவது இந்த டேக்ஸ் அமௌண்ட் இந்த 8,000 euros நம்ம பே பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? சரி, வேற வழி இல்லை, அர்ஜென்ட்டாக ப்ராஃபிட் ஆயிடுச்சு, அதனால இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வித்துட்டு அதுலேருந்து வர காசு எடுத்து டேக்ஸ் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்படி நடந்துச்சுன்னா லாங் டேர்மில் யாருமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எல்லாமே ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31க்குள்ளார நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகுது. லாங் டேர்மில் யாருமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதையும் மீறி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கையில் வச்சிருக்கணும் அப்படின்னா இந்த 8,000 euro டேக்ஸ் கட்டுறதுக்கு நம்ம வேற எங்கேயாவது இருந்து தான் ஃபண்ட் சோர்ஸ் தேட வேண்டியதாக இருக்குது. இதனால தான் இந்த விஷயத்தை வந்து அவங்க நெகட்டிவ்லி ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த புது மெத்தடை எல்லாருமே கேவலமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த அன்ரியலைஸ்டு கெயின்ஸை வந்து அவங்க டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு, இதுக்கு பேர் வந்து கேபிட்டல் க்ரோத் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சிருக்காங்க. பட் இந்த புது மெத்தட்ல இன்னொரு பாசிட்டிவான ஒரு விஷயமும் இருக்குதுங்க. இப்போ நம்ம ஸ்டாக் வேல்யூ ஏறிடுச்சு அப்படின்னா அதுக்கு டாக்ஸ் கட்டணும், அன்ரியலைஸ்டு கெயின்ஸுக்கும் டாக்ஸ் கட்டணும்னு வந்திருக்கு இல்லையா. பட் இதே வந்து நம்மளோட ஸ்டாக் வேல்யூ நெகட்டிவ்ல போயிடுச்சு, அதாவது நம்ம லாஸ் பண்ணிட்டோம், நம்ம வாங்கின பிரைஸோட கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த லாஸை நம்ம வந்து இன்டெஃபினட்டா கேரி ஃபார்வர்ட் பண்ணலாங்கிறாங்க. அதாவது அதுக்கு டாக்ஸ் அப்ளை பண்ண தேவை கிடையாது. அதை வந்து நம்ம இன்டெஃபினட்டா கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு நம்ம டாக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒன்லி ப்ராஃபிட்டுக்கு மட்டும் நம்ம டாக்ஸ் பே பண்ணா போதும் இப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. பட் இதே நம்ம ஓல்டு சிஸ்டம்ல நம்ம ப்ராஃபிட்டா இருந்தாலும் லாஸா இருந்தாலும் நம்ம கிட்டத்தட்ட அந்த 3,900 euros நம்ம பே பண்ணி தான் ஆகணும். பட் புது சிஸ்டம்ல லாஸா இருந்தா நீங்க சொல்லுங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ப்ராஃபிட்டா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், இது வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான நியூஸா தான் வந்திருக்குது. இப்போ நம்ம இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னா பேசிக்கா அந்த வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, இது சம்பந்தப்பட்ட டாக்ஸ். நம்ம ஒரு வீடு வச்சிருக்கிறோம், அந்த வீட்டோட வேல்யூ வந்து லட்சே 300k euros நம்ம வாங்கியிருப்போம். 1 இயர்ல அது வந்து லட்சே ஒரு 20,000 euros ஏறிடுச்சு, 320 ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே. அந்த 20,000 ஏறினதுக்கு நாங்கள் டேக்ஸ் வாங்க மாட்டோம், கவலைப்படாதீங்க. நாங்கள் வந்து நீங்கள் வீடை எப்போ விற்கிறீங்களோ அப்போ இருக்கிற வேல்யூவை கால்குலேட் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால கேபிட்டல் கெயின்ஸ் வந்து நீங்கள் எப்போ விற்கிறீங்களோ அப்போ நீங்கள் கொண்டு வந்தால் போதும். இந்த ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் மட்டும்தான் நீங்கள் விற்றாலும் விற்கிறனாலும் நாங்கள் டேக்ஸ் போட்டு வாங்கிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னைக்கு தேதிக்கு இது ரொம்ப ஒரு ஹாட்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு டாபிக் நெதர்லாண்ட்ஸில். ஸோ இதனால தான் வந்து ராப் எட்டன், அதாவது நெதர்லாண்ட்ஸோட புது பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து நான் இமீடியட்டாக இதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் தட் நாங்கள் இந்த ரூலை வந்து 2028 இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இதை வந்து ரிவோக் பண்ணிட்டு வேற மாதிரி ஏதாவது மாற்ற முடியுமா, அதாவது மக்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி மாற்ற முடியுமா. ஏன்னா இவ்வளோ கிரிட்டிசிசம்க்கு நடுவில் இந்த ரூலை நம்ம பாஸ் பண்ணி கொண்டு போக வேண்டாம், நாங்கள் இதை வந்து திருப்பி we are gonna relook at it அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து நெதர்லாண்ட்ஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதை பார்த்துட்டு நாங்கள் இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி சரி பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் 2028 இப்போதைக்கு இது பாஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறது தான் இருக்கு. பட் வெரி சூன், மேபி இந்த கமிங் வீக்ஸ் ஆர் மந்த்ஸ்ல வந்து மேபி அவங்க இந்த ரூலை வந்து ரிவோ பண்ணிட்டு வேற மாதிரியான புது சிஸ்டமும் கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் சீக்கிரமே உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மெயினாக ஒரு ஹாட்டான டாபிக். இது வந்து எனக்குமே ஃபர்ஸ்ட் படிக்கும் போது இது எப்படி கால்குலேட் ஆகுது, என்னடா இது அசியூம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், நோஷனல் ரிட்டர்ன், அன்ரியலைஸ்டு கெயின்ஸ், அது இதுன்னு சொல்றாங்களே, இந்த கான்செப்ட் என்னன்னு எனக்கும் புரியல. நானும் கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அப்புறம் என் டாக்ஸ் அட்வைசர் கிட்டயும் நான் கொஞ்சம் பேசினேன். ஸோ பேசிக்காக அதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோவே. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. அண்ட் நம்ம இமிக்ரூ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்ராட்ல நாட் ஒன்லி ஃபார் நெதர்லாண்ட்ஸ், எனி கண்ட்ரிக்கு நீங்கள் மூவ் ஆகுறீங்க அப்படின்னாலுமே நம்ம இமிக்ரூவில் பார்த்தீங்கன்னா நிறைய மென்டர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மென்டர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி அந்தந்த கண்ட்ரியில் அவங்க வேலைக்காகவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ அவங்க மூவ் ஆகி செட்டில் ஆனவங்க தான். ஸோ அவங்க கிட்ட நீங்கள் வந்து மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் அ ஸ்மால் ஃபீ இருக்குது அதுக்கு. ஸோ அந்த கைடன்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் எப்படி அங்கே ஜாப் சர்ச் பண்ணலாம், அந்த மார்க்கெட் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான ஜாப்ஸுக்கெல்லாம் அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ், எண்ட் டு எண்ட் கைடன்ஸ் வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அகைன் நான் சொல்கிறேன், இது நெதர்லாண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட வேர்ல்டில் ஒரு 20 கண்ட்ரீஸ்க்கு நம்ம பிளாட்ஃபார்மில் மென்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் உங்களோட கைடன்ஸை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அப்ராட் மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பிளாட்ஃபார்மோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் சீக்கிரமே உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe, stay connected. Bye.